बंगाल की खाड़ी में चक्रवात फिंगल के तेज होने और तमिलनाडु पुडुचेरी तट के करीब पहुंचने से शुक्रवार को चेन्नई और आसपास भारी बारिश हुई। मौसम विभाग के मुताबिक चक्रवाती तूफान शनिवार को पुडुचेरी के पास कराईकल और महाबलीपुरम के बीच टकरा सकता है। The deep depression over southwest Bay of Bengal now lies at about 360 km southeast of Puducherry. The system is likely to intensify into cyclone system during next few hours and move northwestwards towards North Tamil Nadu, Puducherry coast and cross between Karaikal and Mahabalipuram near Puducherry around noon of tomorrow, that is 30th November. मौसम विभाग का अनुमान है कि बारिश के दौरान हवा की रफ्तार 90 किलोमीटर प्रति घंटे तक पहुंच सकती है। इससे तमिलनाडु, पुडुचेरी और आंध्र प्रदेश के तटीय जिलों में भारी बारिश हो सकती है। फिर वो जब नॉर्थ वेस्ट की तरफ आगे बढ़ के जब पहुंचेगा वो और थोड़ा ताकतवर होगा साइक्लोन, तब और जब लैंडफॉल होगा तब 70 to 80 kmph से गस्टिंग टू 90 kmph विंड के साथ वो लैंडफॉल करेगा। और वो वही लोकेशन जो हम बताए थे कि महाबलीपुरम और इसके बीच में कुडालोर के बीच में होगा और वो उसका जो क्लोज टू पुडुचेरी होके जाएगा। और उसका समय उस समय मान लीजिए इवनिंग ऑफ 30th इवनिंग तक वो लैंडफॉल होगा। और उसके चलते आपका नॉर्थ तमिलनाडु के जो कोस्टल डिस्ट्रिक्ट्स है और साउथ जो सटे हुए जो साउथ आंध्र प्रदेश के जो कोस्टल डिस्ट्रिक्ट्स है वहाँ वेरी हैवी वर्षा तो होगा ही बहुत सारे जगह में, और कुछ जगह में एक्सट्रीमली हैवी रेनफॉल जो बहुत ही भारी वर्षा जो होता है वो भी होने की संभावना है। चक्रवात की आशंका से शुक्रवार को छात्रों की सुरक्षा के लिए चेन्नई और चेंगलपेट जिलों के स्कूलों में छुट्टी दे दी गई। लोगों को सतर्क रहने और सावधानी बरतने के लिए कहा गया है। மழை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 டேஸாக வந்து ரொம்ப இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ தான் காலிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ நிற்கல. ஸோ மழை இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும் நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் மேலே தான் தெரியும் என்னென்னு. ஸோ புயலை கடக்கிறதும் இப்போ காலைல தான் ஸ்டார்ட் ஆகி இப்போ ஈவினிங் அப்புறம் தான் கரையை கடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போக போக மழை மேபி அதிகமாகலாம். ஸோ மக்கள் அதுக்கேற்ற மாரி ப்ரிகாஷனரியாக இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவோம், அதை தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ சென்னையில் எதிர்பார்க்காத மாதிரி மழை பெய்யுது. மழை ஒன்றும் அதிகமாக இல்லை, பட் குளிர் நல்லா அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே எல்லாருக்கும் ஃபீவரும் இரும்பலும் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற ப்ரிகாஷன் மட்டும் எடுத்துக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. நத்திங். எனக்கு கரெக்டான ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஒரு 3 டேஸாக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பட் ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு முன்னாலே நேற்று ரெட் அலர்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக சொன்னாங்கன்னா எங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் வீக்கெண்டு எதாவது பிளான் பண்ணுறதுக்கு எதுக்காக இருந்தாலும் சொன்னாங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் இப்போ வரைக்கும் இப்போ நேற்று வரைக்கும் புயல் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து அது இல்லை அப்படின்னு கேன்சல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஆஃபீஸ் வரத்துக்கு கரெக்டான பிளானிங் இல்லைங்க. भारी बारिश की संभावना को देखते हुए तमिलनाडु सरकार लोगों को राहत शिविरों में भेज रही है। किसी भी आपात हालत से निपटने के लिए मेडिकल सुविधा का बंदोबस्त किया जा रहा है। எல்லா மருத்துவமனையிலும் கடந்த மழையின் போது எங்கெல்லாம் பாதிப்பு வந்ததோ, குறிப்பா தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியாக் டிபார்ட்மெண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது. மழை வந்தோடனே தண்ணி நிரம்பிச்சு. இப்போ அதெல்லாம் மாற்றியாச்சு. அன்னூர் ஹாஸ்பிட்டலில் அது மாதிரி ஒரு தாலுக் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை இருந்தது. எங்கெல்லாம் அந்த மாதிரி வந்து மழை வந்தால் தண்ணி வந்தால் மருத்துவமனையின் அந்த உள்கட்டமைப்பு பாதிக்கப்படுமோ அதெல்லாம் மாற்றி. अधिकारियों ने किसी भी तरह के खतरे को कम करने के लिए सावधानियां बरतने और चक्रवात करीब आने पर सतर्क रहने को कहा है।